வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்க பீரியடு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நாசி ஜெர்மனியை ஃபுல்லா கட்டி ஆழ்ந்தது அடால்ஃப் ஹிட்லர் தான். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பையன் 10 வயசு ஜோஜோ அப்படின்ற பையன், அந்த பையனுக்கு இந்த அடால்ஃப் ஹிட்லர் ஒரு கற்பனை நண்பனா இருக்கிறாரு. எல்லா சின்ன வயசு பசங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு கார்ட்டூன் பொம்மை இல்லைன்னா பார்பி அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் தான் வந்து கற்பனை நண்பனா இருப்பாங்க. ஆனா இங்க நம்ம ஜோஜோக்கு ஒரு ஹிட்லரே கற்பனை நண்பனா இருக்கிறாரு. இதுல பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க எதிரி நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு இவங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கிறா. இந்த விஷயம் நம்ம ஜோஜோக்கு தெரிஞ்சு இது வந்து நாட்டுக்கு ரொம்பவே எதிரா இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதை எதிர்த்து என்ன செய்ய போறான், இதெல்லாம் தெரிஞ்சு அங்க இருக்கிறவங்களும் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுதுன்றதுதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இது 2019 ரிலீஸ் ஆன ஜோஜோ ராபிட் அப்படிங்கிற காமெடி வார் பிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கி தட்டி விட்டுருங்க. ஜெர்மனியில் வேர்ல்டு வார் 2 போயிட்டு இருந்த டைமிங்கு ஃபால்கஹம் சிட்டி அப்படின்ற நகரத்தை தான் வந்து காமிக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா இடமுமே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல 10 வயசு பையன், இவனோட பேரு ஜோஜோ, இவனு வந்து மிலிட்ரி கேம்புக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறான். இவனுக்கு 10 வயசு தான் ஆகுது. ஆனால் இவனோட கற்பனை நம்பனை பாருங்க, அது ஒரு அடால்ஃப் ஹிட்லர். இந்த கற்பனை நண்பனான ஹிட்லர் சொல்றது தான் இவன் கரெக்டா கேட்பான். இவனுக்கு நாட்டு மேல ரொம்பவே வெறி அதிகம், பற்றும் அதிகம். இந்த போர்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குன்னு நிறைய ஐடியாலாம் இருக்கும். அதெல்லாம் கூட சொல்லிட்டு இருக்கிறான். இவங்க இப்போ ட்ரைனிங்காக ஜூனியர் செக்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க. ஜங்வாக் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது. இவர் தான் கேப்டன் கிளாசன்டாஃப். இவர் தான் இந்த இடத்துக்கு ஹெட் மாதிரி. அதுக்கு அடுத்து தான் கேப்டன் ஃப்ரீடி. இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த குண்டாமா. இங்க இருக்கிற பொண்ணுங்க கூட இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிறாங்க, பரவாயில்லையே அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஆக்சுவலா இங்க இருக்கிற இந்த சின்ன பசங்க 10 வயசுனாலும் எத்தனை வயசுனாலும் சரி, இங்க இருக்கிறவங்க இப்ப வார் போயிட்டு இருக்கிறதுனால, அதுவும் ஹிட்லரோட பீரியட நினைச்சு பாருங்க, அங்க இருக்கிற எல்லாரையும் பயங்கரமா கொடுமைப்படுத்தி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப இவங்களுக்குன்னு ஸ்பெஷலா வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு கத்தி, வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. எப்படி வந்து இங்க வந்து இப்ப இந்த போர்ல வந்து கலந்துக்கணும், கிரனேட் எப்படி தூக்கி போடணும், என்னென்ன மாதிரிலாம் பண்ணணும், மேப் லொகேஷன்லாம் எப்படி பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அதே பொண்ணுங்க சைடு வந்தா காயப்பட்ட இடத்துக்கு எப்படி வந்து மருந்து போடணும், எப்படி ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணும், அதோட எப்படி வந்து படுக்கை அறை ரெடி பண்ணணும், பிரெக்னென்ட் ஆகணும்ன்ற மாதிரியும் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஜோஜுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றான். ஆனா களத்துல இறங்கும் போது அவனுக்கு சுத்தமா இது செட் ஆகல. ஜெர்விஷ் மக்கள்னாலே இவங்களுக்கு ஆகாது, அவங்க வந்து எதிரி. இப்ப அவங்கள எதிர்த்து இது ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலே ரொம்பவே பயப்படுறான். இதெல்லாம் அங்க இருக்கிற பெரிய பசங்க பார்த்துட்டு இந்த பையன் ரொம்ப பயந்தாங்குழியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் வந்து ஒரு ரேபிட்டை வந்து கொல்றதுக்கான நிலைமை வருது. அப்போ அங்க இருக்கிற பெரிய பசங்க நம்ம ஜோஜோவை தான் செலக்ட் பண்ணி அதை கொல்றதுக்காக கொடுக்குறாங்க. நான் ஒண்ணு இதெல்லாம் பார்த்து பயப்படல அப்படிங்கிற மாதிரி அவன் அதை கொல்லாம நின்றுகிட்டே இருக்கிறான். பயப்படலன்னா அப்புறம் என்ன தம்பி, அதை கொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறவங்களும் கேட்க அவனுக்கு சுத்தமா மனசே வரல. கொஞ்சம் பீதியில தான் பைபிள் இருக்கிறான். அதனால அதை கொல்றதுக்கு பதிலாக அங்க இருந்து ஓட விட்டுறான். அதை பார்த்து அங்க இருந்தவன் செம்ம டென்ஷன் ஆகி, ஏன்டா இப்படியாடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை எடுத்து ஒரே திருகுல கழுத்தை திருவி அதை வந்து கொண்டு தூக்கி போடுறான். ஆமா, இப்ப இருக்கிறது ஹிட்லரோட கால தம்பி. இப்படிலாம் நீ பயந்தாங்குழியா இருந்தனா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஒரு முயலை கொல்றதுக்கே நீ பயப்படுறியே, நீ எல்லாம் எப்படா போர்க்களத்துல இறங்கி சண்டை போடுவ அப்படின்னு இவனை கிண்டல் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் உன்னை ஜோஜோ ராபிட் தான் எல்லாரும் கூப்பிட போறோம், இதுதான் உன்னோட பட்ட பேர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அவன் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அங்க இருக்கிற காட்டுக்குள்ள வந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அங்க வந்து ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறான். அப்ப இவனோட கற்பனை நம்பனான அந்த அடால்ஃப் ஹிட்லர் வந்து அங்க வராரு. என்ன தம்பி, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? முயல் குட்டி ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கேவலமானது கிடையாது, புரியுதா? அதுங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த பொறி இதெல்லாம் தாண்டி மண்ணுக்குள்ள இருக்கிற கேரட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்பவே அழகா தைரியமா மற்றவங்க கிட்ட மாட்டிக்காம அது தப்பிச்சிடும், தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு ராபிட்டா தான் நீ இருக்கணும், ரொம்பவே தைரியசாலியா இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்றாரு. கேட்டு பயப்பிள்ளைக்கு தைரியம் வந்து திருப்பி இந்த இடத்துக்குள்ள வர அங்க கேப்டன் கிளாசன்டாஃப் இருந்துட்டு இப்ப ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. கிரனேட்டை வந்து எப்படி தூக்கி போடணும், என்ன ஏது அப்படிங்கறத பத்தி. அப்ப நம்மால ஆர்வ கோளாறுல உள்ள வந்திருப்பான்ல, அவன் இருந்துட்டு அவர் கையில இருந்த அந்த கிரனேட்டை தூக்கிக்கிட்டு, நான் அதை தூக்கி போடுறேன், எனக்கு தைரியம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தூக்கி போடுறான். ஆனா அப்படி தூக்கி போடுறது அங்க இருக்கிற மரத்து மேல பட்டு பவுன்ஸ் ஆகி அவன் கால் பக்கத்திலே வந்து விழுந்துருது. இதனால இவனோட பக்கத்திலே அது வந்து வெடிக்க அவனோட மூஞ்சிலே வந்து படுகாயப்பட்டுருது. பயபுல இப்போ மயங்கி போய் கிடக்குறான். இவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க.
ஹாஸ்பிட்டல்ல கூட இவனுக்கு அவனோட கற்பனை நண்பனான ஹிட்லர் தான் வந்து இருக்கிற மாதிரியா சில மெமரிஸ்லாம் இருக்குது. இப்போ அவங்க அம்மா ரோசி இவங்க வந்து வராங்க. இவனை வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு இவனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவனுக்கு வந்து தெரியுது காலில் இவனால வந்து ஸ்ட்ரைட்டா நடக்க முடியல, கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் நடக்கிற மாதிரி இருக்கு. அதோட அவனோட ஃபேஸை பார்த்தா ஏகப்பட்ட தழும்புகள் இருக்கு. என்னடா இது இவ்வளவு சின்ன வயசுல வீரத்தழும்பா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அடைச்ச என்ன இருந்தாலும் நம்ம இவ்வளோ ஆர்வ கலவரப்பட்டிருக்க கூடாதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அவங்க அம்மா ரோசி வந்துட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா நீ மட்டும்தான் எனக்குன்னு இருக்க, அதனால நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். ஏன்னா உங்க அப்பாவும் போயிட்டாரு, உங்க அக்காவும் இப்போ உயிரோட இல்லை, உனக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவனோட காயங்கள்லாம் சரியானோன்னு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இவனை வந்து கூட்டிட்டு வராங்க ரோசி. அங்க வந்து பார்த்தா இந்த கேப்டனும் ஃப்ரெடியும் இருந்துகிட்டு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா கர்மாந்திரம் இது அப்படின்னு பார்க்க இவங்க வந்ததுக்கு அப்புறமா இதை பாருங்க, உங்க பையனோட அலட்சியத்தினால கிட்டத்தட்ட எங்களோட உயிருக்கும் வந்து ஆபத்தா இருக்கும், அதனால இதுக்கப்புறம் அவனை நாங்க சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்ல ரோசி அவங்கள ஒரே கேக்கு தான். ஏன்டா டேய் ஒழுங்கு மரியாதையா நீ வந்து அவனை சேர்த்துக்கிறேன்னு தானே வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. இவனுக்குன்னு எந்த ஒர்க்கும் ஃபீல்டில் இல்லைனா கூட பரவாயில்ல, வேற ஏதாவது அவனுக்கு ஏற்ற மாதிரியான வேலையை நீ ஏற்பாடு பண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோசி கேட்டுக்க சரின்னு இவனுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஐயாவால் ஃபீல்டுக்குள்ளே போக முடியாது. ஸோ இவனுக்கு அதனால அவங்க கொடுக்குற சின்ன சின்ன வேலை, சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து போஸ்ட்டாக வந்து ஒட்ட சொல்லுவாங்க, ஃப்ளையர்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து அவன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த விஷயங்கள் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால ரொம்ப சந்தோஷத்தோட இந்த விஷயத்த பண்றான். ஒரு நாள் அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்க அம்மா ரோசி கூட நடந்து போகும்போது பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பில்டிங்ல எல்லாரும் சில பேர் வந்துட்டு ஹேங் பண்ணி, அதாவது தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுமா, எதுக்காக இவங்களை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு இவன் கேட்க அவங்க என்ன பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரோசி வந்து சொல்றாங்க. ஆனா எதுவும் டீட்டெயில்டா சொல்லல. சரி நீ வீட்டுக்கு போன அப்புறமா வரேன் அப்படின்னு இவன் அனுப்பி வைக்கிறாங்க. இவன் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவனோட அக்காவோட ரூம்ல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சவுண்ட் வருது. என்னடா இது சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து ரூமை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறான். அங்க இருக்கிற ஒரு கபோர்டு, அங்க வித்தியாசமான ஏதோ ஒரு மார்க் இருக்கு. இது என்ன மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா இவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான கத்தி கொடுத்துருப்பாங்களே ட்ரைனிங் பீரியட்ல, அந்த கத்தியை எடுத்து அவன் வந்து அதை ஓபன் பண்ணி பார்க்கறான். ஓபன் பண்ணா உள்ள வந்து ஸ்பேஸ் மாதிரி ஏதோ லிவிங் ஏரியா மாதிரி போய்கிட்டு இருக்குது. என்னடா இது நமக்கு தெரியாம சீக்ரெட் ரூமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பார்க்கறான். பார்த்தாங்க வந்து நிறைய பொருட்கள்லாம் வேற இருக்குது. சரி ஏதோ அக்கா ஏதோ இந்த மாதிரி வச்சிருப்பாளோ அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல உண்மையிலே ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா. இவளோட பேரு எல்சா. இவளை பார்த்ததுமே அவனுக்கு அல்லு விட்டுருது. மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு சீக்ரெட்டான இடம் இருக்கு, அந்த இடத்துக்குள்ள ஒரு பொண்ணு வேற இருக்கானா எப்படி இருக்கும், ஏதோ பேய் தான்டா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்கல்ல, அந்த மாதிரி அவனும் ஓடிக்கிட்டு வெளியில வர கரெக்ட் டைம்ல அவ வந்து இவனை லாக் பண்ணிடுறா. இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இந்த எல்சா அப்படிங்கிறவ ஜூவிஷை சேர்ந்தவ. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால இவனோட கத்தியவே அவ எடுத்து வச்சுக்கிட்டு இதை பாரு, உங்க அம்மா தான் என்னை வந்து இங்க கூட்டிட்டு வந்து மறைய வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் நான் இங்க தங்கி இருக்கிறேன். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்துதான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். இதனால உங்களோட சேர்த்து என்னையும் கொண்டுருவாங்க, எப்படினாலும் நம்ம சாக போறது தானே அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கிறா. அதனாலவே நம்ம ஜோஜோ இருந்துட்டு இல்ல இதை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டீல் போட்டுக்கிறான். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா திருப்பி அவளோட அந்த ரூம்குள்ளேயே போயிட்டு ஒளிஞ்சுக்க போறா. அப்படி போனோன்னே இவனுக்கு வந்து என்ன பண்றது ஏது பண்றதுனே புரியல. நம்ம எதிரி நாட்டை சேர்ந்தவங்களை கொண்டு வந்துட்டு நம்ம எங்க வீட்டுல எங்க அம்மா தங்க வச்சிருக்காங்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கற்பனை ஃப்ரெண்டான அந்த ஹிட்லர் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். எதுவா இருந்தாலும் சரி, அந்த பொண்ணால உனக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, நீ சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இவன் கிச்சனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து தயாரா வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்ல, இப்ப அந்த எல்சா கிட்ட போய் வேற எங்கேயாவது போயிட்டு வாழலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல தைரியத்தை வரவழைச்சிருக்கான். டக்குனு பின்னாடி பார்த்தா எல்சா வந்துடுறா. வந்ததும் இவனுக்கு அல்லு விட்டுருது, பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடுறான். இவகிட்ட இருந்த கத்தியையும் அவ வாங்கி வச்சுட்டு வெள்ளப்படா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து அடிச்சு துரத்தி விட்டுறா. இவனோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி தீவிரமா இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு. அப்பதான் இவங்க கடைசியா ஒரு முடிவுக்கு வராங்க. எப்படினாலும் சரி அந்த பொண்ணை நம்ம கிட்ட கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ண வைக்கணும், அப்படின்னா தான் அவகிட்ட இருந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தையோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அன்னைக்கு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறமா ரோசி வீட்டுக்கு வந்துடுறா. வந்தோடனே ஜோஜோ இருந்துட்டு அம்மா மேல ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அப்படி சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, ஏதாவது எலி தொல்லை அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இவனை வந்து படுக்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க.
அவனுக்கு வந்து அதையும் இதையும் சொல்லி தூங்க வச்சுட்டு இப்போ ரோசி வந்துட்டு எல்சாவை தான் பார்க்கறதுக்காக போறாங்க. இதை பாரு, நீ இங்க இருக்கிறது யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது, ரொம்பவே சேஃபா இருக்கணும். இன்கேஸ் நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா நிச்சயமா நான் என்னோட பையனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அவன் தான் எனக்கு முக்கியம். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு சேஃபா இருக்கும்னு எனக்கும் தெரியல. வெளியில இந்த மாதிரி எதிர்த்து போராடுறவங்க அட்லீஸ்ட் ஒருத்தராவது உயிரோட இருந்தா நல்லா இருக்கும். என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஜோஜோ இருந்துட்டு அவனோட காலை கொஞ்சம் சரி பண்றதுக்காக ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து போறான். அப்பயே ஹிட்லர் கூட ஒரு தீவிரமான டிஸ்கஷன் தான் போய்கிட்டு இருக்குது. அவனோட காலை கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த இடத்துலயும் கேப்டனும் அந்த ஃப்ரெடியும் இருந்துட்டு ஒன்னா உட்காந்துட்டு எதையும் ஒன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரோசியை பார்த்ததுமே அவங்க பயப்படுறாங்க. பேசிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஜோஜோ இருந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்குறான். என்னன்னா, இப்ப இன்கேஸ் நம்ம ஜோவிஷ் மக்களை யாரையோ பார்த்தா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதென்ன, பார்த்தோன்னே நம்மளோட ஹையர் அபிஷியல்ஸ்ட்டு சொல்ல வேண்டியதான். அவங்க வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணவங்களையும் அந்த ஜோவிஷை சேர்ந்த மக்களையும் வந்து கொண்டுருவாங்க. அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை சொன்னதுக்கு அப்புறமா சரி, அவங்க எல்லாம் அந்த ஜெவிஷை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜோஜு வந்து ஒரு கேள்வி கேட்கிறான். அதை எப்படா கண்டுபிடிக்கிறது, அதுக்குன்னு அதை பத்தி யாராவது புக் எழுதினாதான் உண்டு, ஏன்னா எங்களுக்கும் அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் இவனுக்கு ஒரு ஐடியா வருது. வந்து கிளம்பி அவன் வந்து வீட்டுக்கு போறான். அப்படி வீட்டுக்கு போனதுமே நேரா போயிட்டு எல்சாவை தான் மீட் பண்றான். அது மட்டும் இல்ல, இவகிட்ட ஒரு டீலும் போட்டுக்கிறான். இப்போ நம்ம 2 பேருமே ஆபத்தான நிலைமையில தான் இருக்கோம். நம்ம 2 பேர்ல யார் மாட்டினாலும் சரி, நம்மளோட கதையை முடிச்சிருவாங்க. அதுக்கு பதிலா நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம். நீ இந்த இடத்துல கம்ஃபர்ட்டா இருந்துக்கோ, ஆனா நீங்களும் உங்களோட மக்களும் எப்படி இருப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் வந்து எனக்கு நீங்க சொல்லணும். நான் அதை பத்தி ஒரு புக் எழுத போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒத்துக்கிறான். அவ ஒத்துக்கிட்டதும் சரி சொல்லு, உங்களோட மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க, எங்களோட மக்கள் மட்டும் என்ன பார்க்க வினோதமாவா இருப்பாங்க, சாதாரண உங்களை மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இவன் நம்ப மாட்டேங்கிறான். இதை பாரு, ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இதுக்கப்புறமா தான் அவ வந்து சொல்றா, எங்களோட மக்கள் வந்து என்ன ரொம்பவே பணத்தாசை பிடிச்ச பேய்ங்க, அதுங்களுக்கு பணம் இருந்தா போதும், சோறு கூட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, இதை கேட்டதுமே இவனுக்கு ஒரு யோசனை வருது. சரி, நான் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்ன இருந்தாலும் சரி, எங்களோட படம் தான் ரொம்பவே சிறந்தது, நீங்க ரொம்பவே வீக்கானவங்க, நிச்சயமா உங்களால எங்க கிட்ட வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னா அவன் சொன்னதுமே இவளுக்கு சம கோவம் வருது. அவனோட வாயை மூடிக்கிட்டே, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது, எங்களோட மக்கள் வந்து அவ்வளோ ஒன்றும் மோசமானவங்க கிடையாது, எங்களோட படையும் இவ்வளோ வீக்கானதும் கிடையாது, அதனால எதுவும் தெரியாம பேசாத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழே தள்ளி விட்டுட்டா அவளோட அந்த ஒளிஞ்சுக்கிற இடத்துக்கே போய்க்கிறான். இப்ப மறுபடியும் ரோசி வந்து வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுமே அந்த நெருப்பெல்லாம் போட்டு எரிப்பாங்களா, அந்த இடத்துல ஏதோ ஒரு பேப்பர் துண்டு, அதை போட்டு எரிச்சு விடுறா. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு மியூசிக்கை ப்ளே பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து இருக்கிறா. இதுக்கு இவ இவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு பார்த்தா, இவளோட கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து இப்போ இட்டாலியில வந்து போறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன, பிரான்ஸ் தான். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய விடுதலை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச, இதை கேட்டுட்டு நம்ம ஜோஜோ, இதை பாருங்கம்மா, இதெல்லாம் நாட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவனை சாப்பிட சொல்றாங்க. ஆனா அவங்க சாப்பிடவே இல்லை. அதை பார்த்துட்டு அவன் வந்து கண்டிப்பா இதை எல்சாக்காக தான் அவங்க சேவ் பண்றாங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறான். அதனால அவன் என்ன பண்றான்னா, எனக்கு நீங்க வச்சிருக்க சாப்பாடும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக அந்த சாப்பாட்டையும் வாங்கி வச்சுக்கிறான். எடுத்து வச்சுட்டு, அப்பா இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்க விட்டுருக்க மாட்டாங்கம்மா, எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்டதுமே ரோசிக்கு சமக்கம் வருது. உடனே வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க அப்பாவோட ஜாக்கெட் ஒன்று இருக்கும், அதை போட்டுக்கிட்டு, அவர் தாடி வச்சிருப்பாரு போல இருக்கு, அதனால மூஞ்சில வந்து அந்த கருப்பு மைய அப்ளை பண்ணிக்கிட்டு இவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. அதுவும் அவங்க அப்பாவோட வாய்ஸ்லயே, இதை பாரு கண்ணா, இதுக்கு மேல இது மாதிரி அம்மா கிட்ட நீ வந்து பேசக்கூடாது, அவங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் நீ துணையா சப்போர்ட்டா இருக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேக்குறாங்க. சரின்னு இவனும் ஒத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து மியூசிக் வந்து ஏற்கனவே ஓடிட்டு இருக்கோம், அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து சந்தோஷமா டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி முடியுது. அடுத்த நாள் வந்து எல்சாக்கு ஒரு பேப்பரும் பேனாவும் நம்ம ஜோஜு வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு, இதை பாரு, உங்களோட மக்கள் வந்து எந்த இடத்துல வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வரைஞ்சு கொடு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற பெண்கள் வந்து பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறக்கும்ல, அதெல்லாம் கூட எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி வர அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது வரையும் போது ஏகப்பட்ட கேள்வி கேட்குறான். ஆனா இவளோட ஃபேமிலியை பத்தி மட்டும் அவ பேசுறதா இல்லை. ஆனா இவனுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும், நேத்தன் அப்படிங்கிற ஒரு பையன் கூட. இந்த பையன் வந்து இவளோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி மட்டும் சொல்றான். இப்போ அவன் எங்க அப்படின்னு கேட்கும்போது, அவன் இதெல்லாம் எதிர்த்து சண்டை போடுறேன்னு போனா, கடைசியில இப்ப என்ன பண்றான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பேசிட்டே அவ வரைஞ்சதை கொண்டு வந்து கொடுத்தா, அங்க வந்து ஒரு தலை தான் இருக்குது. இந்த தலைக்குள்ளாரதான் எங்களோட மக்கள் எங்க இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு அப்படின்ற மாதிரி அவ ரொம்பவே சிம்பிளா பதில சொல்லிடுறா.
இவகிட்ட நெருங்குறதுக்கு இவன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் தான், அது அந்த நேத்தன். அதனால அவன்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் போடுற மாதிரி, இதை பாரு இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் வந்து செட் ஆகாது, அதனால நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக்கப் லெட்டரை வந்து எழுதி அதுல நேத்தன் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துட்றான். இது வந்து உண்மையா இல்லை அப்படின்றது இவளுக்கும் தெரியும், இவன் தான் எழுதியிருக்கான்னு. அப்படி தெரிஞ்சா கூட அதுல வந்து கடைசியில நேத்தன் அப்படிங்கிற பேர் இருக்கிறதுனால அதை படிச்சுட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகிருது. அதனால அங்கிருந்து அவளோட ரூமுக்கு போயிட்டு அவ வந்து மறுபடியும் ஒளிஞ்சுக்கிறா. இதை பார்த்ததும் இவனுக்கு மனசு கஷ்டமாகிருது. ஐயோ நம்ம வந்து ரொம்பவே அவங்கள கஷ்டப்படுத்திட்டோம் போல, என்ன இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடுத்தது ஒரு லெட்டரை வந்து மாத்தி எழுதுறான். அதுல என்ன எழுதுறான்னா, இல்ல இல்ல நான் வந்து போய் தான் சொன்னேன், இன்னமும் நான் வந்து உன்னை விரும்பிட்டு தான் இருக்கேன், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி நேத்தன் வந்து எழுதுன மாதிரி இப்போ ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறான். இதெல்லாம் எதுவுமே நடக்காது நிஜத்துல அப்படின்னு எல்சாக்கு தெரிஞ்சா கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அவளுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. நிறைய ஃபியூச்சர்ல இந்த மாதிரி லெட்டர்ஸ் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு கேம் விளையாடுறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆட்களை வந்து சொல்லிக்கிட்டே போகணும். இதுல நம்ம எல்சா தான் வின் பண்றா. ஏன்னா அவ கடைசியா ஜீசஸ் அப்படிங்கிற மாதிரி கடவுளோட பேரை சொல்லிடுறா. இப்ப இதெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு இவன் அவங்க அம்மா ரோசி கூட கொஞ்ச நேரம் வந்து வாக்கிங் போறான் வெளியில. அந்த நதியோரம் போகும்போது அங்க இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு ரோசி இருந்துட்டு, இந்த இடம் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும் தெரியுமா, நல்லா டான்ஸு பார்ட்டி ரொமான்ஸு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கக்கூடிய நாட்கள் இது. அது மட்டும் இல்ல ஒன்ன மாதிரி சின்ன பசங்கள்லாம் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த மரத்து மேல ஏறிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறது. இப்ப பாரு அரசியல் அது இது போர்னு உங்களை இப்படி வந்து வச்சு பாடா படுத்திட்டு இருக்கிறானுங்க. என்ன பண்றது, உங்களோட இந்த ஃப்ரீடமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இவங்க பேசிட்டு வரும்போது 2 சைக்கிள் நிற்கும். இதை பார்த்ததுமே நம்ம ஜோஜோ என்ன பண்றான்னா ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துதான் அவங்க அம்மா ரோசியும் இவனை கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு சைக்கிளையும் எடுத்துக்கிட்டு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவங்க 2 பேருமே ரோட்ல இப்போ வந்துட்டு இருக்கும் போது மிலிட்ரி வேன் ஒன்று அந்த பக்கமா கிராஸ் ஆகுது. அதுல இருக்கிற வீரர்கள் சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரொம்பவே சோர்ந்து போன நிலையில இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே இவங்க போனதான காரியம் வந்து தோத்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியப்படுது. இதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே இவனும் ரொம்பவே சோர்ந்து போறான், ரொம்பவே அப்செட்டா இருக்கிறான். இப்படி இருக்கிறத பார்த்த எல்சா எப்படியாவது இவனை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊர்ல சொல்லப்படுற ஃபேண்டசி கதை இதெல்லாம் பத்தி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு பேச அதெல்லாம் இவனும் கொஞ்சம் அப்படியே ஆர்வமாகி இவ கூட ஜெல்லாகி இவனும் வந்து இப்ப மூடு வந்து மாறி இவங்க கூட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவனோட இமேஜினரி ஃப்ரெண்டான இந்த ஹிட்டர் இவனை பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாரு. ஏண்டா இந்த பொண்ணு கூட நீ வந்து எப்படி நட்பா உறவாடலாம், முதல்ல அது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இவன் தூங்க போயிடுறான். ரோசி இருந்துட்டு எல்சாவை பாக்குறதுக்காக போறாங்க. அவன் கூட போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இவ கூட நிறைய விஷயங்கள் பேசி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இவ வேற யாரும் கிடையாது, இவங்க பொண்ணோட ஃப்ரெண்டு தான். இவ வந்து என்ன சொல்லுவானா, என்னோட பொண்ணு கூட நான் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிட்டு இருப்பா. இப்ப அடுத்த நாள் பொழுது விடிஞ்சோன்னு நம்ம ஜோஜு பையன் என்ன பண்றானா, இந்த ஜுவேஷ் மக்களை பத்தி ஒரு புக் எழுதியிருப்பான்ல அதை கொண்டுகிட்டு இவங்கள்ட்ட காமிக்கலான்னு வந்தா இந்த கேப்டனும் ஃப்ரீடியும் மறுபடியும் நெருக்கமா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. லிப் கிஸ் கொடுக்காத ஒரே குறை தான், என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துட்டு நிற்பான். அவன் வந்தோன்னு என்னடா கண்ணு அப்படின்னு கேட்டதும் நான் வந்து இந்த ஜூவிஷ் மக்களை பத்தி ஒரு புக் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இவன் தெரிஞ்ச விஷயம் எழுதுனதை வச்சு வந்து கொடுக்குறான். அதை பார்த்து நாங்க இருக்கிறவங்க எல்லாம் கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியும். ஆனா அதை பத்தி அவன் கிட்ட சொல்லல. இதெல்லாம் இந்த மாதிரி மாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் இருந்துட்டு அந்த காஸ்டியூம்ஸை கொஞ்சம் கொஞ்சம் வந்து சரி பண்றாரு. அதை பாக்குறதுக்கே பயங்கர ஆடம்பரமாவும் ரொம்பவே நல்லாவும் இருக்குது. இப்போ இதுக்கப்புறமா இவனுக்கு வேற ஒரு ஜாப் வந்து கொடுக்குறாங்க புதுசா. அதனால அதை போயிட்டு அவன் வந்து செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் போற வழியில வந்துட்டு அவங்க அம்மா ரோபோட் மாதிரி ஒரு கெட்டப் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இங்க நடக்கிறதுக்கு எதிராக வந்து ஃபிளையர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. போர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹிட்லர் இந்த ஊர்ல இருக்கிற மக்களவே ரொம்பவே கொடூரமா வந்து இந்த மாதிரி மாத்திட்டு இருக்கிறான். அதனால இதெல்லாம் வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜோஜோ இருந்துட்டு வர வழியில அவனோட ஃப்ரெண்டை வந்து பாக்குறான். இந்த குண்டன் தானே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னடா போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது, டேய் காட்டுக்குள்ள நான் வந்து அந்த ஒரு ஜெவிஷ் பொண்ணு போறதை பார்த்தேன்டா, என்ன மேட்ருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. ஐயோ எங்க வீட்டுல கூட ஒரு பொண்ணு இது மாதிரி தாண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதை பத்தி நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜோஜோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய கலர் பென்சில்ஸை இவளுக்கு வந்து எல்சாக்கு வந்து கிஃப்டா மாதிரி கொடுக்குறான். இது மாதிரி உனக்கு இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் நாசையில வந்து இல்லீகல், ஆனா என்ன பண்றது நம்ம 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி ஜோஜி சொல்ல, அப்ப இவ இருந்துட்டு நீ ஒன்றும் நாசையெல்லாம் கிடையாது, ஏன்னா அங்க இருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்களை ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க, வலி கொடுப்பாங்க, நீ அந்த மாதிரிலாம் இல்லை, தனிமையில இருக்கிற ஒரு சின்ன பையன், உனக்கு நீ இப்போ ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கிறா. இப்படியே இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இவன் இருந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது,
முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்படிதான் அப்படின்னு இவங்க 2 பேத்துக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இருந்துட்டு எல்சா ரொம்ப அழுக்கா இருக்கிறது வந்து தெரிய வருது. இவ இங்க வந்ததுல இருந்து குளிச்சிருக்கு வர மாட்டா. அதனால இவங்க அக்காவோட ரெஸ்ட் ரூமை தான் கொடுத்து அவளை வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பான். குளிச்சதுக்கு அப்புறமா அவங்க அக்காவோட ட்ரெஸ்ஸவே அவ வந்து போட்டுக்கிறா. இதெல்லாம் போட்டுட்டு அவ பாத்துட்டு இருக்கேல பார்த்தா இந்த நேரத்துல வெளியில யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. சரி ஒருவேளை அம்மாவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு டவுட் இருந்தாலும் இவ போயிட்டு அவளோட ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. அப்படி ஒளிஞ்சதுக்கு அப்புறமா இவ போய் கதவை திறந்து பாக்குறான். பார்த்தா இந்த ஜெவிஷ் மக்களை பார்த்தா ஒரு டீம் வந்து புடிச்சிட்டு போறதுக்காக வருவாங்கல்ல, அந்த டீம் இங்க வந்திருக்காங்க. இந்த டீமோட ஹெட் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்களோட வீட்டை வந்து இப்ப சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. இதனால அப்படின்னு பார்த்தா உங்க அம்மா இப்பெல்லாம் வீட்லயே இருக்கிறது இல்லையே, அதோட அவங்க சில ஃபிளையர்ஸ்லாம் வேற வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு ஆக்சுவலா அந்த கேப்டனும் அப்புறம் ஃப்ரீடி அவங்களும் வேற வந்திருப்பாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட கத்தி எங்க, உன்னோட ட்ரைனிங் பீரியட்ல கொடுக்கப்பட்டது அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட கேட்டுட்டு இருக்க. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேல, இந்த நேரத்துல எல்சா உள்ள வந்துடுறா. அவ வந்து இவளோட இறந்து போன அக்காவா வந்து நடிக்க ஆரம்பிக்கிறா. நான் தான் அவனோட அக்கா, இந்த சின்ன பையனுக்கு வந்து கத்தி தேவையில்லை, அதனால அவனுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் அதை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் டைம்ல வந்து காப்பாத்திடுறா. இவளை பார்த்ததும் இவங்களுக்கு இன்னமுமே சந்தேகம் கூடுதலா தான் இருக்குது. ஒருவேளை இவ ஜெவிஷா சேர்ந்தவளா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து உன்னோட ரூமை சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது டவுட் பண்ற மாதிரி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவனோட இறந்து போன அக்கா இருக்கால, அவளோட ஐடி ஒண்ணு கிடைக்குது. அந்த ஐடி அதுவும் நம்ம கேப்டன் கையில தான் இருக்குது. கேப்டன் இருந்துட்டு இப்ப நீ பிறந்த தேதியை சொல்லு அப்படின்ட்டு கேட்க, இவளும் கெஸ்ட்ல எதையோ ஒன்னு அடிச்சு விடுறா, வேற வழி இல்ல, எப்படியோ அதை வந்து கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இல்லாததுனால அவனோட கத்திய அவன் கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போதுதான் இவன் ஜூவிஷ் மக்களை பத்தி எழுதின புக்கை வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இவங்க அதுல இருக்கிற படத்தெல்லாம் பார்த்து கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்பவே வேடிக்கையா இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இது ஒன்றும் அவ்வளோ வேடிக்கையா இல்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த கேப்டன் வந்து மனசுல நினைக்கிறாரு. இப்போ ஒரு பக்கம் இந்த எல்சா இருந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. ஏன்னா இதுல இன்கேஸ் யாராவது எதிராளிங்க மாட்டினாங்க அப்படின்னா அவங்கள எந்தெந்த மாதிரிலாம் கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோஜோ ரொம்பவே அழகா அதுல வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறான். அந்த நாட்டு மக்கள் இவங்க கிட்ட மாட்டினா அவ்வளவுதான், அதை தான் எழுதி வச்சிருக்கிறான். அதை நினைச்சு அவ ரொம்பவே ஃபீல் பண்றா. இவன் இருந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாததுனால நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த கேப்டன் இவகிட்ட அந்த ஐடி கார்டை கொடுக்குறாரு. நம்ம ஜோஜோ கிட்ட அந்த கத்தியையும் திருப்பி கொடுத்துட்டு போறாரு. இவர் போனதுக்கு அப்புறமா தான் அந்த ஐடி கார்டை வந்து செக் பண்றான். செக் பண்ணி பார்த்தா இவ பிறந்த தேதியா சொன்ன அந்த தேதியும் அதுல இருக்கிறதும் ஒன்னே கிடையாது, வேற வேற தேதி. இதுல இருந்தே இவ கேப்டன் நமக்கு உதவி பண்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறா. இப்போ ஒரு பக்கம் நம்ம ஜோஜோ இருந்துட்டு என்னோட அக்கா வந்து இறந்து போன விஷயம் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது, அதனால நீ வந்து என்னோட அக்காவாவே இந்த இடத்துல இருக்கலாம், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு அவ இருந்துட்டு கண்டிப்பா இல்லை, ஏன்னா அவளுக்கு வந்து இந்த நோட்ல எழுதியிருக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் கொடூரமானதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு மனசு கேட்கல. இது வந்து என்னைக்குமே நடக்காது, நம்ம ஃப்ரெண்ட்ஸா என்னைக்குமே இருக்க முடியாது ஜோஜோ அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கிறா. இப்ப இதெல்லாம் பேசிட்டு இவன் ரூமுக்கு வந்ததுமே இவனோட இமேஜினரி ஃப்ரெண்டான இந்த ஹிட்லர் அவர் இவனை பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாரு. ஏன்டா உனக்குலாம் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவ கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைப்ப அப்படின்னு திட்டேன். ஆனா அவங்க ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்றான். நல்ல பொண்ணோ ஏதோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு எது முக்கியம் நீ அதை ஃபர்ஸ்ட் பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுக்கப்புறம் இவன் சாப்பாட்டுக்காக வந்து வெளியில போறான். அப்படி வெளியே போறப்பதான் பாக்குறான் அவங்க அம்மாவும் அந்த ஒரு குரூப் வந்து தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருப்பாங்கல்ல, அதுல வந்து இப்ப இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவனால சுத்தமா வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பயங்கரமா அம்மாவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவோட ஷூ லேஸ் கூட அவந்திருக்கும், அது அவனுக்கு போடக்கூட தெரியாது. இருந்தாலும் அவன் போட்டு விட்டுட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறான். இது மாதிரி இவங்களை எதிர்த்து போராடுறவங்கள தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிறான். வீட்டுக்கு வந்ததுமே எல்சாவை பயங்கரமா வந்து அவன் திட்டுறான். அவளை வந்து குத்துறதுக்கும் ட்ரை பண்றான். நல்ல வேலையா அவ ஜஸ்ட் மிஸ்ல பிடிச்சதுனால அந்த இடத்துல ஒரு சின்ன கீறல் மட்டும் அவளுக்கு விழுந்திருக்கும். இவனால ஏதோ பண்ண முடியல, அம்மாவும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். பயங்கரமா உட்காந்து அழ ஆரம்பிக்க எல்சா தான் அவனை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறா. ஏன்னா உன்னோட அம்மாவும் இதே மாதிரி தான் இதை எதிர்த்து தான் வந்து போராடினாங்க. ஏன்னா ஹிட்லர் இருந்துட்டு இந்த மாதிரி போர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாரு. இதுல இருந்து வெளியே வரணும்னு தான் உங்க அம்மா மட்டும் இல்ல உங்க அப்பா கூட அதுக்காக தான் வந்து போராடினாரு. இதை பத்தி உங்க அம்மா வந்து டைரக்டா எதுவும் சொன்னதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. மாதிரி இவங்களை எதிர்த்து இந்த மாதிரி போராடுறவங்களை நிச்சயமா இப்படிதான் வந்து கொள்வாங்க.
உனக்கும் அப்பா அம்மானும் கிடையாது, என்னோட பேரண்ட்ஸும் இதே மாதிரி தான் எதிர்த்து போராடி தான் வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ உனக்குன்னு நீயும் எனக்குன்னு நானும் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் பொழுது விடிஞ்சோடனே இவனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் வேணும்ல, அதனால வெளியில் போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு வந்து தேட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் ஏதாவது ஃபுட் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போகிறப்ப இங்கே இருக்கிற இந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கிறத அவன் வந்து நோட் பண்ணுறான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எந்த சாப்பாடு கிடைச்சாலும் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு, சில விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு, இவன் எப்பயும் போல நேத்தனா அவளுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இதே மாதிரி கொஞ்ச நாள் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இவன் எப்பயும் போல ஒரு நாள் வெளியில போறப்ப இந்த இடத்துல பயங்கரமான ஒரு டிசாஸ்டர் வந்து நடக்குது. எங்க பார்த்தாலும் குண்டு வெடிப்பு அப்படி இப்படின்னு எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நேரத்துல தான் இவன் நிஜம் அந்த அடால்ஃப் ஹிட்லர் வந்து சூசைட் பண்ணிக்கிறத வந்து பாக்குறான். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே இந்த இடத்துல மற்ற இதோட வீரர்கள் வந்து சூழ ஆரம்பிக்கிறாங்க. இவனும் இவனோட ஃப்ரெண்ட் இருக்கான இந்த குண்டு பையன், அவங்க 2 பேரும் அவங்க கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இதை எதிர்த்து வந்து போராடி ஆகணும்டா, வேற வழியே இல்லைனா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தயாராகிறாங்க. ஏன்னா மற்ற சோல்ஜர்ஸ்லாம் பெரிய பெரிய ஏரியாஸ்ல இருக்கிறாங்க, நம்ம ஊர் மக்களை நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறாங்க. இவங்க பேசிட்டு போறப்ப நம்ம ஜோஜோ இருந்துட்டு, டேய் அந்த பொண்ணு இப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாவே ஆக்கிட்டா அப்படின்னு சொல்றான். ஆனா இது இங்க இல்லீகல்ல, இவங்க வேற இதை ஏத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்பதான் இந்த குண்டு பூசணிக்கா இந்த பையன் என்ன சொல்றான்னா, டேய் இதாவது பரவாயில்லடா, நான் வந்து வர வழியிலலாம் ஜப்பானீஸ் அந்த மாதிரி ஆட்களை பார்த்தேன், அவங்க இன்னும் மோசம் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அந்த குண்டு பொம்பளை இருக்குல்ல அது வருது. இவங்க கிட்ட சில வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஜோஜுக்கும் வந்து லைஃப் ஜாக்கெட் அந்த புல்லட் ப்ரூஃப் அந்த மாதிரி வந்து போட்டு விட்டுறாங்க. இன்கேஸ் எதுவும் யாரும் ஷூட் பண்ணிட்டா கூட உங்களோட உயிருக்கு எதுவும் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமான குண்டு வெடிப்பு. இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஜோஜுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பயம் தான் அதிகமாகுது. ஏன்னா அவன் வந்து டிஸ்கிரைப் பண்ணி மற்ற விஷயங்கள் பண்றது ஆக்டிவிட்டிஸ் பண்றதெல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணுவான். ஆனா இந்த இடத்துக்குள்ள இப்ப வந்து மற்ற வீரர்கள் எல்லாம் சூழ்ந்துட்டு இவங்களை வந்து அட்டாக் பண்ணும்போது அவனுக்கு வந்து எதிர்த்து சண்டை போடுற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. இது மாதிரி மற்ற வீரர்கள் வந்து அட்டாக் பண்ண அதை பார்த்ததுமே இவன் பயந்து போயிட்டு ஒரு பில்டிங் கடையில ஒளிஞ்சுக்கிறான். ஒரு வழியா இது எல்லாமே முடியட்டும்டா, நம்மளால இந்த இடத்துக்குள்ள போயிட்டு உயிரை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லா சத்தமும் அடங்கினதுக்கு அப்புறம் தான் பயவுல வெளியில வருது. வெளில வந்து பார்த்தா அமெரிக்கன்ஸ் இவங்களோட கொடி எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்களோட கொடி எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த போர்ல ஒரு வழியா அவங்க வின் பண்ணியாச்சு. இங்க இருக்கிற வீரர்கள் அவங்க எல்லாத்தையும் இவங்க வந்து பிடிச்சி வச்சிடுறாங்க. இப்போ இந்த பையன் வேற அந்த கோட் வந்து போட்டிருப்பான்ல, அதனால நீயும் இவனுங்களை சேர்ந்தவனுங்க தானே, போடா போய் உட்கார அவளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் கூடயே அவனை பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க. இவங்க எல்லாத்தையும் எப்படியும் கூட்டிட்டு போயிட்டு ஒன்னு குடும்பப்படுத்துவாங்க இல்ல சாகடிப்பாங்க. அதனால இங்க இருக்கிற அந்த கேப்டன் அவர் இங்க தான் இருப்பாரு. அவர் இருந்துட்டு வீட்டுக்கு போனதுமே நீ உன்னோட அக்காவை நல்லபடியா பாத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட உடம்புல இருந்து அந்த கோட் அதை அவுத்து விட்டுட்டு அவனை செக் போட தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவன் இந்த மாதிரி ட்ரீட் பண்றதுனால ஒருவேளை அவன் மிலிட்ரி ஃபோர்ஸ்ல இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை அங்கிருந்து வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஆக்சுவலா இந்த ஊர் மக்களை இவங்க கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட நோக்கம் கிடையாது. இந்த மிலிட்ரி டீம்ல இருந்த மத்தவங்கள தான் வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அதனால அந்த பையன் அந்த மிலிட்ரி டீம்ல இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன பசங்களையும் தானே அவர் வந்து கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு. ஸோ இது எப்படியோ தெரிஞ்சுட்டு அவனை விட்டுறாங்க. இவன் வந்து அவனோட ஃப்ரெண்டை பார்க்குறான். ரொம்பவே சந்தோஷம் அவனை உயிரோட பார்த்ததுல. டே நான் வீட்டுக்கு போனதுமே என்னோட அம்மாவை நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு கட்டி பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். சரி அதுக்கப்புறம் நீ மட்டும் என்ன, உனக்கும் ஜாலி தான், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் தான் ஜோஜுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. வீட்டுக்கு வந்ததுமே இவகிட்ட வந்து பொய் சொல்றான், ஜெர்மனி தான் இந்த வார்ல வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களோட ஊர் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இவளுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்காது. இங்கிருந்து அவ போகாம இருப்பா, இல்லைன்னா அவ இங்கிருந்து கிளம்பி போயிடுவா. இவனை விட்டுட்டு போறதுல இவனுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. இவன் மட்டும்தான் தனியா இருப்பான். இப்பதான் இவங்க அம்மாவோட ஒரு பெயிண்டிங் கிடைக்குது. ஒரு டிராபிட்டை வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க மாதிரி. இது பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகிறது. இது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கறத அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். அதனால எப்பயும் போல வழக்கம் போல எல்சாக்கு நேத்தன் மூலயமா ஒரு லெட்டரை வந்து எழுதுறான். பைபிள நம்ம வந்து வெளியில போலாம், இந்த சிட்டியை வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து எழுதுறான். ஆனா இதை பார்த்துட்டு இவன் வந்து ஒரு உண்மையை சொல்றா ஜோஜோ கிட்ட. என்ன அப்படின்னா, நேத்தன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உடம்பு சரியாம வந்து இறந்து போயிருக்கிறான். அவனுக்கு வந்து டியூபர்குலோசிஸ் இருந்திருக்குது, அதனால இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு இவனும் சரி அதனால என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து இங்க இருந்து நீ வெளியில போறதுக்கு ஹெல்ப் பண்றேன், இங்க இருந்து எப்படினாலும் நம்ம தப்பிச்சிடலாம், நீங்க இருந்து தப்பிச்சு ஃப்ரீடமா போயிட்டு இரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நான் அவளும் வந்து ஒத்துக்கிறா.
இவனோட ரூமுக்கு போனதுமே இவனோட கற்பனை நண்பனான அந்த ஹிட்லர் இருந்துட்டு இவனை பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறான். திட்டிட்டு இவனோட மனசையும் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இமேஜினரி ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப இதை பார்த்துட்டு இவன் இன்னும் கடுப்பாகி அந்த ஹிட்லரவே இவன் வந்து எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறான். ஒரே கிக்கு தான், ஜன்னல் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு தலைவன் போயிட்டு வெளில விழுந்துருவான். இப்ப அடுத்த நாள் காலையில பொழுது விடியுது. இவளுக்கு வெளியில வர்றதுக்கு ரொம்பவே பயமா இருக்குது. இருந்தாலும் ஜோஜு தான் இருந்துட்டு நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வரான். ஜோஜுக்கு வந்து இவளை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனா இவ இருந்துட்டு உன்னை வந்து நான் தம்பியா தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. பைபிளுக்கு சின்ன வயசுல இவ்வளவு ஒரு ஆசை. வெளியில வந்ததுமே அமெரிக்காவோட பிளாக் இருக்கிறத அவ பார்த்துட்டு என்கிட்ட பொய்யா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனை கண்ணத்திலே ஒரே அற. ஏன்னா இவளுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. ஒரு வழியா இங்க இருந்து அவ போயிருக்கலாம். இவன் வந்து பொய் சொல்லி ஏமாத்திருக்கான் அப்படிங்கறத அவ தெரிஞ்சுக்கிறான். ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் வந்து வெளியிலயும் கூட்டிட்டு வந்திருக்கான். அதனால ரொம்பவே சந்தோஷமா இவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷமா ஃப்ரீடமா இந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த வயசுல எதை எதை அனுபவிக்கணுமோ அதை கண்டிப்பா அனுபவிக்கணும். இந்த சின்ன வயசுலயே 10 வயசுலயே வந்து போரு அது இதுன்னு போனா எப்படி? அவங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன் என்ஜாய்மெண்ட் எதுவுமே இருக்காது. இதுக்காக தான் நம்ம ஜோஜுவோட அம்மா அப்பான்னு நிறைய பேர் போராடி அவங்களோட உயிரையே விட்டுருக்காங்க. ஒரு வழியா அவங்க உயிரை விட்டதுக்கான ஒரு நல்ல விஷயம், பிரயோஜனமான ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.